தங்கா ஒன்னால ஆகாது. ஆனா உன் மகனால கூட ஆகலாம். ஊரு கடல்ரா சொல்லி காட்டுறாங்க. 5:30 மணிக்கு வரக்கூடாதுங்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல உங்க அண்ணனுக்கு. வாங்க என்ன தெரியாம பேசுறீங்க? நான் முன்னையே சொன்ன நான் காய்க்காத மரம்னு சொல்லி நீ காய்க்காத மரம் சொல்லி என்ன சொல்லி காட்டுறியா? நீ வேணா அப்படி நினைச்சுக்கலாம். என்னைக்கு 12 ஆண்டு வனவாசம் முடிந்து ஓராண்டு 5000 வருஷம் நிறைவு பண்ணிட்டு ஆண்டவர் என்னைக்கு வந்து அஸ்தாபுரத்தை ஆட்சி புரிவது, என்னைக்கு வந்து என் வகுத்துல பிள்ளையா வருது, அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் அவனை ஜெயிச்சு நான் மறுபடியும் அறவழியை மீட்டு வருவது, அதுக்குள்ள நம்ம வச்ச சபதமும் போயிடும், நீயும் போயிடுவ, நானும் போயிடுவேன், தர்மமே அழிஞ்சு போயிடும். கொரோனா மாதிரி வேற ஏதாவது நான் பின்னாடி பிறக்கக்கூடிய குழந்தை சொல்ல, பிறந்த குழந்தை தான் சொல்றேன். உன் பையன் அவனுக்கு பையன் இருக்கிறாம்மா. இப்பதானே சொன்ன வாயில ஒரு மகன் இருக்கிறாம்மா. என்னம்மா அது பாப்பா? என்னம்மா ஆச்சரியமா இருக்கு. தேவையில்லை தேவையில்லை கேப்பாருக்கு மதி கட்டு பிள்ளை இருக்கிறானா? ஆமாம்மா. உன் மகன் எங்க போயிருக்கான்? அஸ்தாபுரத்துல ஆட்சி புரியுறானா? யாரு? இல்ல வைகுந்தத்திலே போய் மாமா வீட்டுல உட்கார்ந்து என்னன்னா என்ன புத்தி இல்லாத நினைக்கிறியா? வைகுந்தத்துல ஏதாவது சேர்த்து பிடிச்சா பேசுறது தெரியாம அவன் பேசிட்டு போறான். நீதான் பேசுறான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. என்ன சொல்லுவான்? உனக்கு இருக்குதுடா தங்கா. உனக்கு மகன் இருக்கிறாமா? நிறைவு பெற்ற உடனே மருத்துவ கூட்டிட்டு வந்து என் பிள்ளை என்ன கேட்க நீ பிறந்தது மறக்கட்டன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. மறுபடியும் ஒன்ன கேட்க நீயும் ஆமான ஆமோதிச்ச. எந்த பிள்ளைனா எனக்கு எவ்வளவு நாளா சோகமே முடியல. அங்க போய் உட்காரு. ஏமா எல்லாம் உச்சகட்டத்துல போயிட்டு இருங்கடா. அன்னைக்கு நீ விதி விதி கதை கேட்டல? கதை கேட்டுக்கிட்டு இருந்தா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குழந்தை முடிஞ்சது கதையும் முடிஞ்சது. நீ ஆமா கதை கேட்டியான்னு கேட்டேன். ஒரு சொல்லுக்கு உங்ககிட்ட மறு சொல்லுக்கு தூங்கிட்டு நீ சொன்னியா? ஆமா சொன்னல. விடிய விடிய நான் கதை சொல்ல சொல்ல ஊனு கேட்டதாருன்னு பாப்பேன். உன் வயிற்று வளர்ந்த குழந்தை பிள்ளையா? உன் வயிற்று வந்த குழந்தைதாமா. வயிற்றுல இருந்தது பிள்ளையா? பிள்ளைதான். ஆண் பிள்ளையா? ஆண் பிள்ளை. சரி கதையை கேட்டான். முழுசா கதையை கேட்டுட்டான். உலகத்திலே என்னுடைய அவதாரத்தை எல்லாம் தெரிஞ்சவன் நாளைக்கு பிறந்தவன் தான் என்ன விடுவானா? என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்தது தெரியுமா? நான் என்ன செஞ்சேன்? நான் கதையை முடிஞ்ச பிறகு மருத்துவ பாட்டி அனுப்புன்னு சொல்லி போனல. இங்க வா. அந்த மருத்துவ பாட்டி வந்தாளா? வந்தால பிரசவம் பார்த்தால. அங்க வந்தது யாருங்கிற? நான் தான்மா. ஒரு பொழப்பா இது ஒரு பொழப்பா? இதுல எதுவும் நடக்குற ஒரு நிமிஷம் பொறுமையா ஒரு சங்கத்தை உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? நீ வா, நீ துப்பிட்டே போ. நீ வா, நீ ஒரு நிமிஷம் இல்ல கேட்டுக்கா. மருத்துவ எம்பெருமான் கதையை கேட்டதே வயிற்றுல இருந்த புள்ள என்னாச்சு? என் புள்ள அப்புறம் என்னாச்சு தெரியுமா? உலகத்திலே அகம் என்று சொல்லக்கூடிய 1008 அவதாரத்தை என்னவன் உன் மகன். உன்னுடைய தசா அவதாரம் முதல் கொண்டு அனைத்தையும் கேட்ட மகன் நாளைக்கு பிறந்த போயிடுமே. அப்போ இவ்வளவு பெரிய பரந்த உலகத்துல ஒரு பொம்பளை மருத்துவச்சு இல்லையா? எல்லாரும் கொரோனால செத்து போயிட்டாங்க. நீ ஏன் மருத்துவ வரணும்? என்ன காரணம்? அவனை கொல்றதுக்கு தான். யாரு பிள்ளை யாரு கொண்ட? அண்ணாங்க வா, வாங்க வாங்க வா. கதையை முழுச கேட்க மாட்டேன். வாங்க 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 வா. என்ன பண்ணி வச்சிருக்க? எங்க புதைச்ச? எங்க புதைச்ச என் பிள்ளைய? சொல்றேன். இருக்கானா? உயிரோட வா. நான் கொல்ல மாட்டேமா. அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டேன்.
இந்த மரம் காய்த்ததுதானா? ஆமா காய்த்ததுதான். நீயும் பூத்தவல்லாம். சொல்லுங்க. அம்மா இந்த மருத்துவரியா வந்தல்ல, உலகத்திலே எல்லா குழந்தையும் பிறக்கும். பிறக்கும் போது ஓமாவை எப்படி பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ணுவோம், மவனை கொல்லணும்னு கையில கண்மறை கத்தியோட தான் வந்தேன். நானு எப்படி இந்த அலைய விடுவான், அப்படியே வயிற்று வரும்போது அறுத்து போடலான்னு. அறிவெளிய என்ன பண்ணுனா ஓமாவை இத அறிஞ்சு வயிற்றுக்குள்ள அழகிருதா பிறக்கிறான். எப்படி உதச்சான், ஒரே உத காத்து விட்டான். நான் மட்டும் கண்ணு முடிச்சிருந்தா உன்னை அங்கேயே கதையை முடிச்சிருப்பேன். நான் வரமாட்டேன். சத்தியம், உனக்கு சத்தியம் பண்ணது வேணுமா வேணாமா? இப்படியே போயிருவோம் வைகுந்தம். என் புள்ள உயிரோட இருக்கா, என்ன நிலையில இருக்கா? அம்மா அப்ப என்ன செஞ்சா, ஏதா கண்ணை வந்தா கொண்டு போடுவானு சொல்லி பயந்து பிறந்த உடனே ரத்தம் உதறாத முன்னவே வெட்டி ஓடுறாயா நடக்கிறான். 1008 அவதாரங்களை காது கொடுத்து கேட்டவன் சும்மா இருந்திருப்பானா? தாயினுடைய அங்கத்திலே இருந்து காலை வெளியே விட்டு ஓட்டம் கையில கொண்டு வந்த கத்திய அந்த மாதிரி பறந்துச்சா, கையில எடுத்து பிடிச்சுக்கிட்டான். எந்த கத்தியா அவனை கொள்ளலாம், அந்த கத்தி வச்சு என்ன கொள்ளலாம்னு பலம் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா உன்னை கொல்லாம போனா நான் சிக்கணுமே. பையனோடி போயிட்டியா ஒரு பொழப்பு. நீ என்ன கத்தி மறுபத்தி இடையா போகும்போது கொண்டு போனா கம்பரை கொண்டு வந்தாண்டா கம்பரை கத்திடே காமாத்தி. அது உனக்கு தெரியுமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆமா அந்த கத்தி எவ்வளவு அங்கலம் தெரியுமா மதியரா? அது வந்து 3 அடி 4 அடி. மூடிக்காக போய் தின்னு போ. அம்மா அதன் பிறகு நானா தன் கையில இருந்த கத்தியை கொண்டு நேரா ஓடினான் உபலாயம் ஓடி அஸ்தகிரி ஒரு கால் உதயகிரி ஒரு கால் வைத்து அம்மா என் புள்ள உயிரோட இருக்கா திருமலைச்சாலையிலே பூத்த மறந்தானே, இது காய்த்த மறந்தானே, கவலை எல்லாம் போச்சேன்னா நான் அல்லும் பகலும் பட்ட வேதனை கொஞ்சம் அல்ல நஞ்சம் அல்ல. மண்ணுலகே மங்கை ஜனனமாகி காய்க்காத ஒரு மங்கை எங்க மண்ணுலகே வாழ்ந்தா எல்லாரும் காய் துப்புவாங்களே. என் புள்ள இருக்கான்ல, எங்கதான் இருக்கான்? அம்மா இருமலைச்சாலையிலே இருக்கிறான். அந்த இருமலைச்சாலையிலே அதாவது அவன் தாய்ப்பால் இது வரைக்கும் முடிஞ்சதுனே அல்ல. ஏன் அந்த சூரனை என்னால கொல்ல முடியாதுன்னா, உன் மகனுக்கு ஏன் நெற்று எதிர்ரோமம் பரம முடிதிருத்தவன், காட்டிலே வாழக்கூடியவன், மிருகத்தோடு மிருகமாக ஒன்றாக வாழ்ந்தவன். நம்ம ரோமம் எல்லாம் கீழ் நோக்கி போய் ஒண்ணு இருக்கு. ஆமா என் பிள்ளைக்கெல்லாம் எதிர்ரோமம் இருக்கு. ஆமா என்னாட்டுமே எனக்கு எதிர்ரோமம் தான். அவ்வளவு பெரிய வீர புருஷன். ஆமா அப்படின்னு ஒண்ணு கொல்லாம போயிட்டானே. யாரு? விடுங்க, எங்க அண்ணன் இருந்ததுனால தான் இன்னைக்கு அடையாளம் தெரியுது. நான் என்ன கூட்டிட்டு போனேன் எங்க? என் பிள்ளையை பாக்க கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்னன்னு? அது ஏதோ ஒண்ணு, நீ எதை சொன்னாலும் நான் கேட்கறனா அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணு. எதை சொன்னாலும் நான் கேட்கறேன் சத்தியம் பண்ண முடியாது. சூழ்நிலை முன்ன பின்ன கொண்டு போயிடும். 16 மணி ஆனாலும் காட்சி வாங்க முடியாது. அப்ப நான் போறேன் தெரியுமா? சங்கரிவாரியா போறேன். 2 பேருமே மாத்தி நீ ஆச்சு உன் குலமாச்சு. நீங்க எதை கேட்டாலும் சொல்றேன். நான் நீ நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறேன். நான் சொல்றபடியே கேட்கிறேன். நீங்க சொல்றபடியே நான் கேட்டுக்கிறேன். சங்கா உன்னை இங்க இருந்து நான் இருமாய்ச்சாரல் கூட்டி போறேன். கூட்டிட்டு போய் தாயும் பிள்ளையும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். ஆனா இங்கதாமா உன் மகன் இருக்கான்னு கைய மட்டும் தான். நீ அசரி வரைக்கும் வாங்க, நீ உதயகிரிக்கு வரைக்கும் வாங்க. அசரிக்கு ஒரு காலம் உதயகிரிக்கு ஒரு காலம் தானே வச்சிட்டு இருக்கா. அங்கதானே என் புள்ள இருக்கா. ஆமா அப்படியே சற்று 1000 காதவழி தூரத்தில் நின்றுட்டு இதுதான் உன் புள்ள அடையாளம் காட்டிடு காட்டுவேன். ஆனா அவங்கிட்ட நீ ஒரு சத்தியம் வாங்கிக்கணும். என்னன்னு நான் சொல்றது கேக்குறேன்னு. ஆமா கண்ணே எப்படிமா நீ தாயும் பிள்ளைன்னு அறிஞ்ச பிறகு நீ எப்படி அங்க இருந்து எனக்கு தெரியும், எப்படி வந்தன்னு கேட்டா என்ன சொல்வ? அதுக்கு என்னன்னு போய் நான் சொல்லியா உனக்கு தெரியும், நான் சொல்லாமலையா உனக்கு தெரியும். நீ என்ன தடனா அவன் அதை விட தடனா இருப்பா. நீதான் என்ன கூட்டிட்டு வந்திருப்பா அவனுக்கும் தெரியும். நானா அதான் உங்க மாமன் தாண்டா கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிடுவேன். இல்ல அப்படியே நீ கூட்டிட்டு வந்த சொல்வதா இருந்தா அவரை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கணும். யாரு? உன் மகன்கிட்ட என்ன எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது சத்தியம் வாங்கலாம். கொண்டுகிட்டு வந்து மருத்துவச்சா வந்து என் பிள்ளைய கொண்டு வந்து கத்தி கேட்டு கொண்டுட்டு வருவேன். உன்னை ஒண்ணும் பண்ண கூடாது நான் சத்தியம் வாங்கணுமா? அப்படி வாங்க மாட்டியா? போடட்டும் போதுமா? உன் குடும்பம் போகட்டும் போ. நான் போற வைகுந்தமே போறேன்.
ஏய், இவன் குடும்பம் பிழைக்கிறீங்களே. ஏண்டா? நான் ஒண்ணும் பண்ணல வேணாம். ஆஹா. இவன் குடும்பம் பிழைக்கிறதுக்குள்ள நான் உயிர் வாழ்க்கை மேல செத்து போயிருவேன். நான் 4 ஜனமும் போயிருவேன் அண்ணா. போனாலும் பரவாயில்ல, நீ சொன்னாதான் நான் வருவேன். அண்ணா, வாங்கறேன்னு சொல்லு. அன்றும் பகலும் ஆதரிக்கும் தெய்வம் இந்த அரிராமன் உயிரோடு இல்லை என்று சொன்னா ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் அல்ல, நாங்கள் அண்டி இருக்கிற நாங்களும் அல்ல. நீ சத்தியம் வாங்கறேன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். நான் சத்தியம் வாங்கிக்கணும். சத்தியமா? சத்தியமா எங்க அண்ணனுக்கு எந்த இடையூறும் வராது. ஒரே அடி கூட அவன் கிட்ட கூட வரக்கூடாது. எப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அப்படிலாம் வர முடியாது. சரி, எதுவும் பண்ண மாட்டான். சத்தியம் பண்ணு எனக்கு. அப்ப நான் இருக்குன்னா நீ வேணாம். என்னதான் சத்தியம் பண்ணு. சத்தியம்னா பண்ணிட்டா அவன் கிட்ட கூட வரக்கூடாது. அவன் வர மாதிரி தெரிஞ்சா 1000 கால வழி இருந்தாலும் போயிருவேன். ஜாக்கிரதை. நீ அன்னைக்கே போனாலும் தானே எதுக்கு காலி ஆகணும், நான் எதையும் செய்வேன். சரி விடுனா, உன் அவதாரத்தை என் பிள்ளை தெரிந்தான் என்பதற்காக வேண்டி சரி என் பிள்ளையை பிறக்கும் போதே கொல்லும் நினைச்சேன். இனிமே அந்த எண்ணம் உனக்கு வராது இல்ல? அது எனக்கு இப்போதைக்கு வராது. அப்ப வராதுமா. ஏன்னா அவனால நடக்க வேண்டிய காரியம் எவ்வளவுதான் ஒரு பிள்ளை மொண்டி முடவனாக இருந்தாலும் அது 10 மாதம் சுமந்த அந்த தாய் தானே தெரிந்த பிள்ளைனுடைய அருமை. என் பிள்ளை இருக்கிறான்னு நீ சொன்ன உடனே நான் உலகத்தையே மறந்து விட்டேன். சூரியன் உதயமானா அந்த அரவணையோட கொண்டு வருவான் அந்த அசுரன். இப்ப நம்ம காவலாம பண்ண வேண்டிய நேரம் ஒரு காலு அஸ்தகரிக்கு ஒரு கால் உதயகுருவா வச்சிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறோம்னா இங்க இருந்து கண்ணே மகனே அரவான்னு கூப்பிடுவோம். அரவானா? அது நீ அங்க கேட்கவே இல்ல, நீ சொல்லவே இல்ல. அதனாலதான் நீ பரவாயில்ல விடு. கூப்பிடாயா கண்ணே